ஹாய், இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் பார்க்கலாமா? ஸோ if 3x squared plus 2xy minus 8y squared equals 0, then find the ratio between x plus 2y and 3x plus y. ஸோ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா x plus 2y divided by 3x plus y-யோட வேல்யூ கேட்டிருக்காங்க. ஸோ இதை கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படிலாம் இல்லை. ஸோ என்ன கொடுத்துருக்காங்களோ அதை முதல்ல எடுத்துக்கணும். என்ன கொடுத்துருக்காங்க? 3x squared plus 2xy minus 8y squared equals 0. சரி, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த 2xyயை வேறு எப்படிலாம் கொண்டு வரலான்னு பார்க்கலாம். ஸோ இந்த பக்கம் 3 இருக்குது, இந்த பக்கம் 8 இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 6xy minus 4xyன்னு எழுத போகிறேன். ஸோ 6xy minus 4xy 2xy தான். ஸோ ஏன் அப்படி பண்ணுறேன் அப்படின்னா அப்போ தான் இதை வந்து ஸ்பிட் பண்ணுறதுக்கு வந்து எனக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? is 4xy minus 8y squared equals 0. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட் ரெண்டுலேருந்து 3x காமனாக எடுக்கிறேன். அப்போ என்ன வரும்? x. ஸோ இதில் 3x போனால் ப்ளஸ் 2y மைனஸ். ஸோ இதுலேருந்து என்ன பண்ணலாம்? 4y காமனாக எடுக்கலாம். எடுத்தால் என்ன வரும்? x ப்ளஸ் 2y ஈக்குவல் 0. ஸோ இப்போது இந்த ரெண்டு டேர்ம்லேருந்து x ப்ளஸ் 2y காமனாக எடுத்துடலாம். ஸோ ax ப்ளஸ் 2y காமனாக எடுத்திங்கன்னா என்ன இருக்கும்? 3x மைனஸ் 4y ஈக்குவல் 0. ஓகேவா? ஸோ நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா ரெண்டில் ஏதாவது ஒன்று 0க்கு ஈக்குவலாக எடுத்துக்கணும். ஸோ நான் வந்து இதை வந்து எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ ஏன் நான் இதை எடுத்துக்கிறேன் அப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த டேர்ம் x ப்ளஸ் 2y ஈக்குவல் டு 0 நான் எடுத்துட்டேன்னா கொஷனில் x ப்ளஸ் 2y இருக்குது. இது ஈக்குவல் டு 0 போட்டேன் அப்படின்னா இதோட ரேஷியோ 0 ஆகிடும். அப்படி எந்த ஆப்ஷனும் இல்லை. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இது ஈக்குவல் டு 0வாக இருக்காது. ஸோ அப்போது இந்த டேர்ம் தான் ஈக்குவல் டு 0வாக இருக்கும்னு நான் எடுத்துக்கிறேன். 3x மைனஸ் 4y ஈக்குவல் 0. ஸோ ரெண்டில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கணும். இதை எடுத்துட்டேன்னா கொஷினோட ஆன்சர் 0 ஆகிடும். ஆப்ஷனில் 0ன்னு எந்த ஆன்சரும் இல்லை. ஸோ அதனால் நம்ம இதை எடுத்துக்கிறோம். எடுத்துட்டா 3x ஈக்குவல்ஸ் 4y and x equals 4y by 3. ஓகேவா? ஸோ இப்போது இந்த x equals 4y by 3 கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். பண்ணலாமா? ஸோ என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம்? x equals 4y by 3 இங்கே பார்த்தோம் இல்லையா? ஸோ அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ பண்ணால் ஃபஸ்ட்டு x இருக்குது. எக்ஸுக்கு பதிலாக 4y by 3 ப்ளஸ் 2y டிவைடட் பை 3 இன்ட்டு x. இந்த எக்ஸுக்கு பதிலாக அகெயின் 4y by 3 ப்ளஸ் y. ஸோ 3 கேன்சல் ஆகிடும் கீழே. ஸோ மேலே இந்த 3யை வந்து க்ராஸ் மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ என்ன ஆகும்? 4y ப்ளஸ் க்ராஸ் மல்டிப்ளை பண்ணால் 3 2 சார் 6y டிவைடட் பை 3 டிவைடட் பை. ஸோ இங்கே 4y ப்ளஸ் y. ஸோ அப்போ என்ன ஆகும்? 4y ப்ளஸ் 6y 10y டிவைடட் பை 3 டிவைடட் பை 5y. கரெக்டா? ஸோ இதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 10y by 3 இன்ட்டு 1 by 5y. ஸோ அப்படி எழுதிக்கிறேன். ஒன்றும் இல்லை, இது ஒரு டேர்ம் இன்ட்டு 1 by போட்டு இதை எழுதிக்கிறேன். ஓகேவா? ஸோ y கேன்சல் ஆகிடும். 1 5 ஆர் 5 2 5 ஆர் 10. ஸோ 2 by 3. ஸோ அப்போது இந்த ரேஷியோட வேல்யூ 2 by 3. இது எப்படி எழுதலாம் அப்படின்னா 2:3ன்னு எழுதலாம். அப்படி பார்த்தா ஆப்ஷன் டி. அவ்வளோதான் ஆன்சர். உங்களுக்கு ஒரே ஒரு இடத்துல தான் யோசிக்கணுமே. ஸோ இந்த டேர்ம்லேருந்து தான் நமக்கு வந்து மொத்த ஆன்சரும் வரப்போகுதுன்னா ஸோ இதை இந்த மாதிரி ஸ்ப்ளிட்டப் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கு இதை பிரிக்கணும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் யோசித்து பிரிச்சிட்டிங்கன்னா பண்ணிடலாம். இந்த மாதிரி நிறையா பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? பாய்.